இப்ப மக்கள் தான் தலைகளா நின்னுட்டு இருக்காங்க. 12 மணி 1 மணிக்கு வரும்போது மக்கள் இவரை தலைகளா நம்பி போன மக்கள்லாம் என்ன ஆக போறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பாத்தீங்களா நீங்க அந்த சமீபத்துல இந்த தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி பலவிதமான கோமாளித்தனங்கள் நம்ம பார்த்தோம். இந்த கட்சி தாவேகா வந்து ஒரு கோமாளி கட்சி மாதிரியே வந்து பிஹேவ் பண்றாங்க. இந்த தலைவருமே பாத்தீங்கன்னா அப்படிதான் நடந்துக்கிட்டாரு. தர்பூசணியை தூக்கி போறது, பலாப்பழத்தை தூக்கி போறது, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில தூக்கி அடிக்கிறது, இன்னொன்று சாக்கடையில நீந்தி வர்றது, சாக்கடையில நீந்தி வர்றது. பாருங்க, அதுவே சாக்கடை. அந்த சாக்கடையில நீந்தி வரான் ஒருத்தனா நீங்க என்ன சொல்வீங்க? அதாவது விஜய் வந்து இந்த கோயில் போனார்ல, அவர் வந்து இப்படி கையை கூப்பி முருகனை பார்த்து வேண்டும் போது அவர் ஒன்று வேண்டாராம். முருகா, ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க, ஆனா நீங்க என்னுடைய ரசிகர்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்து. என்ன எப்ப அடிப்பாங்கன்னே தெரியாது. பாட்டில தூக்கி அடிக்கிறாங்க, தர்பூசணியை தூக்கி அடிக்கிறாங்க, பலாப்பழத்தை தூக்கி வீசுறாங்க, கூலிங் கிளாஸை தூக்கி வீசுறாங்க. என்ன ஏதுன்னே இல்லை. எப்ப என்ன வரும்னே தெரியாத அளவுக்கு ஒரு பதட்டமான மனநிலையில தான் இருக்கு. நானே கரூர் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அதாவது திகில்ல இருக்கேன், பீதியில் இருக்கேன், கிளியில இருக்கேன். அப்ப இவங்களுடைய தொல்லை வேற தாங்கல. முருகா என்னை காப்பாத்து அப்படின்னு வேண்டியிருக்காரு. இல்ல அந்த பதட்டம் தான் இந்த சைக்கிள்ல வரும்போது இந்த பூ போடும்போது ஓடி போனார். இல்ல அவரு ஒன்னும் பூ இல்ல, பூ அப்படின்னு அப்படின்ட்டு தளபதி பூ அப்படின்னா அப்படின்னு பயங்க அவருக்கு. அப்படி பேண்ட்ல நிற்கும் போது பாருங்களேன், ஒரு தலைவன் மாதிரி நிற்க முடியல. ஏன்னா பாத்தீங்கன்னா எந்த பக்கத்துல இருந்து எதை வீசுவானே தெரியாது. ஒரு கள்ள கொண்டு அடிச்சானா என்ன செய்வீங்க? ஒரு பெரிய கள்ள கொண்டு அடிச்சானா என்ன செய்வீங்க? அந்த மாதிரி ஒரு மனநிலையில அவங்க வைப்பு மோட்ல தான் இருக்காங்க. அந்த ஏற்கனவே திரைப்படங்கள்ல வந்து துப்பாக்கிகளை பிடிச்சு குண்டுகளை எல்லாம் பிடிச்சு வீசக்கூடிய ஆளு. ஆமா, அது வந்து எரி குண்ட தலைவா பிடி தலைவா. அது வந்து எப்படின்னா சினிமால அது வந்து எப்படின்னா சினிமா அது போலி குண்டு பயிற்சி கொடுப்பாங்க. அப்படி வீசுவோம், அப்படி பிடிக்கணும் அப்படின்னும் போது வீசுறது ஒரு ஷாட்டு, அது பறந்து வர்றது ஒரு ஷாட்டு, பிடிக்கிறது ஒரு ஷாட்டு, எல்லாமே இப்ப பண்ணிக்கலாம். சினிமாவே சீட்டிங்க. ஆனா ரியல் லைஃப்ல ஒரு கல்லை பிடிக்க முடியுமா? ஒரு சின்ன ஒரு முள்ள கூட பிடிக்க முடியாது. அந்த மாதிரி வந்து பதட்டத்துல இருக்காரு. கட்சிக்காரவங்க பண்ற வைப் பாத்தீங்களா? இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஒரு பொண்ணு ஒன்று இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு, சின்ன ரீல்ஸ். அது என்ன சொல்லுதுன்னா, இன்ஸ்டா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேகா ஏரியாவா தானே இருக்கு. அது வந்து இன்ஸ்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அதிபதியே பார்த்தீங்கன்னா திகைச்சு போயிட்டாராம். யார் அவங்க? இப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, என்ன இது வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி நமக்கு வியாபாரம் இப்படி ஆகுது. எந்த ஸ்டேட்ல? தமிழ்நாடுங்க. ஏன், என்ன காரணம்? விஜய்னு ஒருத்தர் வந்துட்டு டிவிக்கேன்னு ஒரு கட்சியை தொடங்கி ஆட்சி நடத்த போறேன், ஆட்சி பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு தேர்தல் நிக்கிறாருங்க. அதுக்கு இப்படியா அப்படின்றாரு. இப்படி இல்லை, இதோட மோசமா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது ஒரு பொண்ணு. அது பார்த்தா பரிதாபமா இருக்குங்க. நம்ம இவ்வளவு நேரம் நகைச்சுவா பேசுறோம், ஆனா உண்மையாலுமே வேதனையா இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, அது விஜய் அண்ணா மட்டும் ஜெயிக்கல, நானும் விஷம் குடிச்சு என் குழந்தைக்கு நீ விஷம் குடிச்சு சாவு, உன்னை யார் வந்து உயிரோட வாழ சொன்னா? குழந்தைக்கு எதுக்கு விஷம் கொடுக்குற? குழந்தைக்கு விஷம் கொடுத்துருமா? நான் விஷம் குடிக்கிறது இல்லாம குழந்தைக்கும் விஷம் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒன்று சொல்லுது. இன்னொன்று என்ன தெரியுமா சொல்லுது? குடும்பத்தில் விஜய் அண்ணா மட்டும் ஜெயிக்கலைன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வந்து சோத்துல விஷத்தை வச்சிருவேன் அப்படிங்குது. நீங்க இது என்ன கல்ச்சர்? இது என்ன மாதிரியான கல்ச்சர்? இதை நான் பார்த்ததே கிடையாது. இல்லை, இதுல தான் உங்களுக்கு ஓட்டு போடல, அப்பாவை வெளியில படுக்க வச்சிருக்கோம், அப்பாவுடைய கையை கடிக்கிறது, திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனால அப்பாவுக்கு கையை கடிக்கிறது, இதெல்லாம் இன்ஸ்டால. டிஎம்கேக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அப்பாவோட அந்த மை வைக்கிற விரல் இருக்காது, அது வந்து கடிச்சு தின்றுவாங்க. எல்லாம் அதான் சொல்றேன்ல, ஜாம்பி கூட்டம் மாதிரி மாறிட்டாங்க, காட்டுவாசிகள் மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு இதை பார்த்ததே இல்லை. எம்ஜிஆர் வந்தாரு, எம்ஜிஆரும் வந்து சினிமாவில் வந்தார். சினிமாவில் ஒரு பெரிய பிரபலமான நடிகராக தான் இதுதான் வந்தார். அவருக்கு இல்லாத கூட்டமாக, அவருக்கு இல்லாத ஒரு கிரேஸாக, அவரை வந்து மக்கள் பின்தொடரலையா, அவரை வந்து அவருடைய கவர்ச்சி பார்த்து ரசிக்கலையா, எல்லாம் தான் இருந்துச்சு. ஒரு தலைவனாக பார்த்தாங்க எம்ஜிஆரை, வந்து ஒரு நடிகனை தாண்டி ஒரு தலைவனாக பார்த்தாங்க. எம்ஜிஆரும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிறவர், அவரும் அரசியல் தெரியும், கட்சியில் இருக்கிறவர்களையும் எல்லாரையும் தொண்டர்கள்லாம் அரசியல் படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு 3 எழுத்து தொடங்கினது அந்த கட்சி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கைமாறி ஜெயலலிதா, இன்னைக்கு எடப்பாடி வரைக்கும் இருக்காரு. கிட்டத்தட்ட பல வருடங்களா அந்த கட்சி உயிர்ப்போட இருக்கு அப்படின்னா அது ஒரு கட்டமைப்பு. அது அந்த முறைப்படுத்துதல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வழி நடத்துதல்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கு. இப்போ கலைஞர் டிஎம்கே எடுத்துங்களேன்,
அவர் பார்க்காத கஷ்டமா, அவர் பார்க்காத இன்னல்களா, துன்பமா, பிரச்சனை இல்லாத எத்தனை விஷயங்களை அவர் பார்த்துருக்காரு. அதை எல்லாம் தாண்டி அடிபட்டு மிதிபட்டு அதாவது மனதளவில் வந்து உடைஞ்சு சிதைஞ்சு அந்த கட்சியை வந்து சிதைய விடாம பார்த்துட்டு இருந்தாரு. அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகளாயும் ஒரு கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இருக்கு. ஒரு மாநில கட்சிங்க. இந்திய லெவல்லே பார்த்தீங்கன்னா டிஎம்கே மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி கிடையாது. பூத் லெவல்ல இருந்து எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கேயுமே உடையாது. உடையாம சிதையாம பார்ப்பாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, டிஎம்கே காரவங்க எப்பவுமே அந்த வைப்ல இருப்பாங்க. அதாவது அரசியல் மூட்ல இருப்பாங்க. எப்பவுமே அந்த அரசியல் மூட்ல இருப்பாங்க. ஏடிஎம்கே காரவங்க எப்படின்னா அவங்க வந்து எப்படின்னா ஜாலியா இருப்பாங்க. எலெக்ஷன் வந்தா விகரசா வேலை செய்வாங்க. இப்படி வந்து கட்சிகள் எல்லாம் இருக்கும்போது இவர் வந்து என்ன மாதிரியான ஒரு தலைவனா வராரு, என்ன மாதிரி ஒரு தலைவனா இவர் வந்து தன்னை முன்னிறுத்திக்கிறாரு. 41 பேர் இறந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டாரு. அது கேதம் கேட்கறதுக்கு நேரம் போக மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் மேடை ஏறி, அதாவது அந்த கேரவன் ஏறி பேசும்போது ஒரு பதட்டத்திலே பேசுறாரு. பயங்கர பதட்டத்திலே பேசுறாரு. ஏன்னா அவருக்கே வந்து தெரியுது ஆபத்து இருக்கு, எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்குங்கிற ஆபத்து. பதட்டத்திலே பாதி நேரம் வெளியில வர மாட்டேங்கிறாரு, பதட்டத்திலே பேசுறாரு. இப்படி ஒரு 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 கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்காம கேள்விப்படாம இறங்கி போய் வேலை செய்யாமல் இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் தெரியல. யார் எழுதி கொடுக்குறாங்களோ அதை பேசுகிறாரு. அப்போ மக்களை வந்து முகத்துக்கு முகமாக சந்திக்க முடியாது சார். மக்களை நீங்கள் சந்திக்க வேணாம் சார். நீங்கள் ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்கள் இன்றைக்கி உங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கிறீங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருப்பார். இந்த இன்ஸ்டா ரீல்ஸ், இந்த யூடியூப் ரீல்ஸ்லாம் பார்க்காம இருப்பார். 30 செகண்ட் வருது, 15 செகண்ட் வருது. இதெல்லாம் கண்ணுக்கு படாமையாக இருக்கும், தெரியாமையாக இருக்கும். என்ன வேற்று கிரகத்திலேயே உட்காந்துருக்காரு அவர், எல்லாம் அவருக்கு தெரியும் சார். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த லிஸ்ட்டில் எடுக்கிறதுனே தெரில, விஜயனா மட்டும் வரல அப்படிங்குது. அப்படியே ஒரு மாதிரி இந்த சந்திரமுகியில, அதாவது ரஜினியை கூட்டிட்டு போய் பிரபுகிட்ட சொல்லுவார்ல, பார் கங்கா முழுசா சந்திரமுகியா மாறினதை பாருன்னு சொல்லுவார்ல. அப்ப ஜோதிகா ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்கல்ல, லாலா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வரல அப்படிங்குது. பயமா இருக்குங்க எனக்குலாம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா எப்படி அந்த மாடுலேஷன் இருக்குல்ல, அது வந்து யாராலையும் அப்படி சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு ஃபோர்ஸ் மாடுலேஷன் வரல அப்படிங்குது. இல்ல விஜய் பேய் எல்லாருக்கும் தொட்டி கொண்டது. விஜய் பேய், விஜய் சாமியாடி மாதிரி விஜயோடைய சாமியாடி 41 பேரோட ஆவி விஜய்கிட்ட வந்து விஜய்கிட்ட இருந்து எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா தங்குன்னு குதிக்கிறாங்க. வரலன்னு ஒன்று தண்ணி அடிச்சுட்டு மொட்டை மாடியில் ஒரு வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? அது ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 20 வயசு 22 வயசு இருக்கும் அதிகபட்சம். அது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி பேசுது. ஏய் என்ன நீ தாவேக்கா வராம மாட்டோம் மவனே அப்படிங்குது. டக்குன்னு மாடலேஷன். ஏய் யார்கிட்ட காட்டிக்கிட்டு ஏய் வரலன்னா அப்படிங்குது. அது நீங்க இது மாதிரி முருகன் கோயிலுக்கு இவங்களெல்லாம் கூட்டிட்டு போகணும். இவங்களெல்லாம் முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போக கூடாது. நீங்க சொன்னீங்க இல்ல போன வாட்டி இந்த சிக்கல்னு ஒரு கோயில், அதுக்கப்புறம் இந்த அந்தோனியர் கோயில், அதுக்கப்புறம் ஏர்வாடின்னு ஒண்ணு இருக்கு இந்த ராமநாதபுரத்துல, அதுல கொண்டு போய் இவங்களெல்லாம் விட்டுறணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இது இப்படி ஒரு மூட்ல ஒண்ணு இருக்கா. இன்னொன்னு எப்படி தெரியுமா, என்ன அழகு எங்க அண்ணன் விஜய் அண்ணன், அழகுன்னா அழகு. அந்த அழகுக்கு நீங்க ஓட்டு போடாம விட்டுருவீங்களா? ஓட்டு போடாம விட்டுருவீங்களா? அழகு இல்ல, அண்ணனை பார்த்தாலே அழகு இல்ல. இதுல நீங்க நயன்தாரா ஒரு இந்த மாதிரி ஆட்களை கொண்டு இல்லங்க, அதெல்லாம் நயன்தாராலாம் அவங்க தூக்கி சாப்பிட்டாங்க. இப்ப விஜய் தான் அழகு. அதாவது எங்க அண்ணனை பார்த்தாலே அழகு. ஐயோ எங்க அண்ணன் அழகு, எங்க அண்ணன் அழகுங்க சொல்லுது. அழகு, அந்த அழகுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குது ஒரு கட்சி தலைவன். அழகுக்கு ஓட்டு போட்டு செலக்ட் ஆகிற ஒரு கட்சி தலைவன், நாட்டை ஆளக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டரா ஒரு அந்த அழகை பார்த்து ஓட்டு போட்டுருக்கிறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே இருக்காது.